உலகத்திலேயே கிட்டத்தட்ட பாதுகாப்பான சிறைகள் அப்படின்னு சொல்லப்படுற சிறைகள்ல முதல் வரிசையில இருக்கிற ஒரு ஜெயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கலிபோர்னியால இருக்கிற ஆரஞ்ச் அப்படின்னு ரொம்பவுமே எல்லாராலையுமே பழக்கப்பட்டு அழைக்கப்படுற ஒரு ஜெயிலா இருக்கிற இந்த ஒரு ஜெயில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன மாதிரியான ஒரு சம்பவமா இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் இப்பவுமே கூட உங்களுக்குமே கூட குழப்பமா வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பேய் கதைகள் பார்த்துட்டு வந்துட்டோம், சைக்கோ கில்லரோட கதைகள் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஜெயில இருந்து தப்பிச்ச சம்பவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா இவ்வளவு பாதுகாப்பான ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்கறதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஆனா இதுல இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவரு இந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சதை கம்ப்ளீட்டா வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அப்கோர்ஸ் சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயில் சார்ந்த நபர்களை தான் இந்த ஒரு வீடியோவை கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஒரு ஜெயிலுக்குள்ள எப்படி போன் வந்திருக்கும், ஆக்சுவலா அவரு அவ்வளவு பாதுகாப்பான ஜெயில இருந்து எப்படி தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குமே கூட இப்போ உண்டாகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆக்சுவலா எனக்குமே கூட வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ற அளவுக்கு இந்த ஒரு ஜெயில என்ன நடந்திருக்கும், அப்படியே இருந்தாலும் இந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவர் எப்படி தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு. எஸ், அவர் சும்மா 10 நாள்லயோ 15 நாள்லயோ தப்பிச்சு போகல, பல நாட்கள் எடுத்திருக்கு. அது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? ஸோ இந்த ஒரு சம்பவத்துல பல கேள்விக்குறிகளும் இருக்கு, பல சுவாரஸ்யமான இடங்களும் இருக்கு. ஸோ கூர்ந்து கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ எஸ், ஹுசைன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஒரு நபர் தான் இந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இவரோட வரலாறை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, இவர் ஸ்கூல்லையே ரெஸ்லிங் டீம்லலாம் இருந்திருக்காரு. ஆக்சுவலா ரெஸ்லிங் டீம்ல இருந்தனாலேயே இவருக்கு சண்டை போட்டதெல்லாம் ரொம்பவுமே வழக்கமாக தான் இருந்திருக்கு. அதனாலேயே ரெஸ்லிங்லயா இருக்கட்டும், ஸ்கூல்லயா இருக்கட்டும், பல பேர் கூட சண்டை போட்டு அவங்க கூட ஏதேதோ பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா எஸ், இவர் ஈரான் நாட்டை சேர்ந்த நபரா இருந்தாலும் கலிபோர்னியால தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா சின்ன பையனா இருந்த இவர் கிட்டத்தட்ட வளர்ந்துட்டு வரும்போது இவரோட உடம்புமே கூட ரொம்பவுமே கட்டுமஸ்தான ஒரு உடம்பா தான் இருந்திருக்கு. எஸ், மஸ்கியூலரா இருந்திருக்காரு. அதனாலேயே இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது யூஎஸ் மெரைன்ல போயிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இவர் யூஎஸ் மெரைன்ல போயிட்டு ஜாயின் பண்றாரு. யூஎஸ் மெரைன்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அங்க கொடுக்குற ட்ரைனிங், அங்க அவங்க வச்சிருக்கிற ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவர் ரொம்பவுமே பயந்து போயிடுறாரு. ஆக்சுவலா இவருக்கு அந்த ஒரு கட்டுக்காப்புக்குள்ள வரவே முடியல, அந்த ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வரவே முடியல. அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இவர் அந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. ஸோ தப்பிச்சு ஓடிடுறாரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவர் ஃபர்ஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. இந்த ஒரு இடத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாம இவர் தப்பிச்சு போனனால இவர் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்களால தேடி கண்டுபிடிச்சிக்கவே முடியல. ஆக்சுவலா யூஎஸ் மெரைன் அப்படின்னு சொல்றதே யூஎஸோட டிசிப்ளினை கத்துக் கொடுக்குற ஒரு மெயினான பிளேஸா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல இருந்தே தப்பிச்சிட்டாரு, அதுவும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு அப்படின்னா இவங்களுக்குமே கூட இது ஒரு பிரச்சனை தான் இல்லையா? அதனால இவரை தேடுறாங்க, ஆக்சுவலா அரெஸ்ட் பண்றதுக்காக தேடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு ட்ரைனிங்ல இருந்து தப்பிச்சு போனதுனால அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஜெயிலில் வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலா டிசிப்ளின் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவரை ஜெயிலில் வச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 47 நாள் இவரை அந்த ஒரு ஜெயிலில் வச்சிருந்திருக்காங்க. அந்த ஒரு ஜெயில இருந்துமே கூட தப்பிக்க பல முயற்சிகள் இவர் பண்ணியிருக்காரு. பட் எல்லா முயற்சியுமே வேஸ்டா தான் போயிருக்கு. அப்படிங்கிறதுனால 47 நாட்கள் கடந்து இவர் ஜெயில இருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவரால் எந்த ஒரு ஜாபுமே பண்ணிக்க முடியல. ஆக்சுவலா யூஎஸ் மெரைன்ல சேர்ந்து அதுக்கப்புறமா அங்கிருந்து அப்ஸ்காண்ட் ஆகி அதனால ஜெயிலுக்கு போய் வெளியே வந்த ஒரு நபரை யாரு வேலைக்கு சேர்த்துப்பாங்க அப்படின்னு பல கேள்விகள் அவருக்குமே கூட இருந்திருக்கு. அதனால பல இடங்கள்ல போயிட்டு வேலை தேடினாலும் கிடைக்கல. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர் ஒரு நாள் ரோட போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவரோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு. அந்த ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ட்ரக் டீலிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இது வரைக்குமே எஸ், இது ஒரு ஹுசைனோட வாழ்க்கை ஓகேவா தான் போயிருக்கு. பட் இதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே இவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவர் இந்த ஒரு நண்பரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கூட சேர்ந்து ட்ரக் டீலிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ட்ரக் டீலிங் பண்ணது மட்டும் கிடையாது, ட்ரக்ஸுக்கும் அடிமையாகிறாரு. ஸோ ட்ரக்ஸுக்கு அடிமையான இவர்
ஆக்சுவலாக ட்ரக் டீலிங்கும் பண்ணிக்கிட்டு அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட்டில் இவர் நல்லா ட்ரக்ஸ் எடுத்துட்டு இவரோட வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இவரோட இன்னொரு ஃப்ரெண்டு டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னை பிக்கப் பண்ணி என்னோட வீட்டில் ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு ஃப்ரெண்டு ஆல்ரெடி டாக்ஸியில் ஒரு பேசஞ்சர் இருக்கிறனால இல்லை முடியாது அப்படின்னு அவாய்ட் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இவர் ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணனால அந்த ஒரு ஃப்ரெண்டு அந்த ஒரு இடத்துக்கு வர்றாரு பேசஞ்சர் கூடவே. அதுக்கப்புறமா ஹுசைன் வண்டியில் ஏறுறாரு. வண்டியில் ஏறினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரெண்டோட முகத்தை பார்த்துட்டு நானே இன்னைக்கு வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு இவர்கிட்ட இருந்து தள்ளி விட்டுட்டு இவர் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. எஸ், அவரை டிரைவர் சீட்ல இருந்து பின்னாடி தள்ளி விட்டுட்டு இவர் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த ஒரு டாக்ஸி டிரைவர் ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு விஷயம் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவர் ஆல்ரெடி நிறைய ட்ரக்ஸ் எடுத்திருக்காரு, செம்ம போதையில் இருக்காரு. அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயம் தான், வேணாம் வேணாம் வேணாம், இது நிறைய பிரச்சனையில கொண்டு போய் நம்மளை விட்டுரும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தினால நானும் போலீஸ்ல இருப்பேன் அப்படிங்கிறதுனால இவர் அவாய்ட் பண்ணதான் ஆரம்பிக்கிறாரு. பட் ஹுசைன் நீ சும்மா பார்த்துட்டு மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரேஷ் டிரைவிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோட்ல அங்கன்னு சுத்தி ஓட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல இடிச்சிருக்காரு. இடிச்சதுக்கு அப்புறமா இவர் உயிரோட தான் இருக்காரு. பின்னாடி இருந்த அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஒரு பேசஞ்சரும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவரை போலீஸுமே கூட அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 2-3 நாள்லயே இவரோட அந்த ஒரு ட்ரக் டீலிங் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட எக்கச்சக்கமா காசு இருந்திருக்கு. அதனால இவரை பெயில எடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா பெயில் எடுத்ததுக்கு அப்புறம் இவர் வெளியே சுத்திக்கிட்டு இருந்தாலும் இவர் இருக்கிறதோ ஒரு ப்ரோபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பீரியட்ல தான். அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா இருக்கும். ஆக்சுவலா ஜெயில இருந்து பெயில வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதனால இவரை எந்நேரம் வேணாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பீரியட்ல தான் இவர் வெளியே வந்து இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச காலங்கள் இவர் வெளியே இருந்துட்டு நம்ம இதுக்கு மேலேயும் இப்படி இருந்தோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தனால இவர் யோசிச்ச ஒரு விஷயம் தான் வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். ஓகேவா. பட் வெளிநாட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ப்ராபேஷன் பீரியட்ல இருக்கும்போது சிட்டில இருந்தே வெளியே போயிட முடியாது. அதனால இவர் இந்த ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்காரு. பட் இவருக்கு ஒரு யோசனை தோணுது. ஆக்சுவலா இவர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர் தானே, கலிபோர்னியால வந்து ஸ்கூல்ல படிச்சாலும் இவர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர், அவரோட சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர் ஈரானுக்கு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா போலீஸுமே கூட நம்மள இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி கிடையாது, அந்த ஒரு ரூல் நம்ம கிட்ட கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்களுமே கூட விட்டுடுறாங்க. ஆனா இவர் ஈரானுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம், ஆனா இவர் அவர் பாட்டுக்கு இருக்கல. அதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ஏன்னா 1 இயர் இப்படியே கடந்து போயிடுது. 1 இயர்ல இவர் ட்ரக்ஸை மிஸ் பண்றாரு, பணத்தை மிஸ் பண்றாரு, அந்த ஒரு ஜாலியான லைஃபை மிஸ் பண்றாரு. இப்படியே காலகட்டங்கள் போனனால இவர் திரும்ப கலிபோர்னியாவுக்கு வர்றாரு. இப்படி கலிபோர்னியாவுக்கு வந்த இந்த ஒரு நபர் அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட் கூடவே சேர்ந்துக்கிட்டு இன்னொரு ஊர்ல போயிட்டு இந்த ஒரு ட்ரக் டீலிங்கை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எஸ், ரொம்ப நாளா இந்த ஒரு ட்ரக் டீலிங்கை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட அந்த ஒரு ட்ரக் டீலர் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட பாஸ் இருக்கான் தெரியுமா, அந்த ஒரு ட்ரக் டீல் பண்ற அந்த ஒரு பாஸ் இருக்கான் தெரியுமா, அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு டெசர்ட்ல கிட்டத்தட்ட $1 கோடி ஒளிச்சு வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம அவனை கடத்தி கொஞ்சம் டார்ச்சர் பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் அவன் நமக்கு அந்த பணத்தை கொடுத்துருவான் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை இவங்க 2 பேரும் பேசும்போதே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கும்போது இவங்க அவனோட வீட்டில் வச்சே கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான ஸ்கெட்சை போட ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அந்த ஒரு பாஸ் நிறைய இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா பாஸோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாஸை தூக்குறதுக்கான பல ஸ்கெட்சை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா எந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்டேயே போயிட்டு அவரை பற்றிய தகவல்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இவரை ஃபாலோ பண்ணி எந்த இடத்துல இவரை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை பண்ணி ஒரு நாள் இவரோட வீட்டில் யாருமே இல்லாத நேரம், எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத நேரம் இவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹுசைன் அவரோட ட்ரக் டீலர் ஃப்ரெண்டு இன்னொரு நபர் இந்த ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. நுழையும் போது இருந்தது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு பாஸும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் மட்டும்தான். ஸோ இவங்க 2 பேரையுமே கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணி அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற டெசர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. டெசர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொறுமையாக கேட்குறாங்க, இந்த ஒரு டெசர்ட்டில் நீ கிட்டத்தட்ட $1 கோடி ஒளிச்சு வச்சிருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் உங்களை விட்டுடுறேன், அப்படி இல்லைன்னா நாங்கள் பண்ணுற அந்த ஒரு டார்ச்சர் எல்லாத்தையுமே நீ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு
ஹுசைன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல அந்த ஒரு ஃப்ரெண்டுமே கூட இருக்காரு. பயத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த ஒரு பாஸ் சொன்ன ஒரு விஷயம் தான், டேய் இங்க லூசாடா, எனக்கு இன்னும் இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, அப்படியே இல்லைன்னாலும் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ற நான் ஏன்டா இந்த டெசர்ட்குள்ள வந்து மனத்தை ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹுசைனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வேலை இவர் போய் தான் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு டார்ச்சரை கொடுக்க அனுபவிக்கிறாங்க. ஆக்சுவலா பாஸுக்கு மட்டும்தான் அந்த ஒரு டார்ச்சரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரியான டார்ச்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு டெசர்ட், கிட்டத்தட்ட ஹெவி ஹீட்ல இருக்கு, செம சூடு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவரோட மூஞ்சில ஹெவியான ஒரு டார்ச் லைட் அடிக்கிறாங்க. இந்த ஹீட்டோட சேர்ந்து இந்த ஹீட்னால அவரோட முகம்லாம் உருகிற மாதிரியான ஒரு ஃபீல் அந்த ஒரு பாஸுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டே அந்த ஒரு நபரோட முகத்துல ப்ளீச்சிங் பவுடரை தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ ப்ளீச்சிங் பவுடரோட ஹீட், இந்த ஒரு டார்ச் லைட்டோட ஹீட், டெசர்ட்டோட ஹீட்டுன்னு அவரு கிட்டத்தட்ட ஒரு மோசமான டார்ச்சரை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவரோட பிறப்புல இருந்து ஒரு பார்ட்டை கூட கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு பாஸ் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா இவங்களுமே கூட செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட பாடியில பல்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. ஆக்சுவலா கத்தி 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 கதறி அந்த ஒரு டார்ச்சரை அனுபவிச்சுட்டு அழுதுகிட்டே கீழே விழுந்த அவர்கிட்ட பல்ஸ் இல்லாததை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா ஹுசைனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இதுக்கு மேல இருந்தோம்னா அவரை கொலை பண்ண பழியும் நம்ம மேல விழுந்துரும், அதுக்கப்புறம் நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம் அப்படின்ற ஒரு பிளான்னால இவங்க 3 பேரும் ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டை அந்த ஒரு இடத்துல அகதியா விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த ஒரு ஃப்ரெண்டு பண்ணது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு டெசர்ட்ல இருந்து நடைப்பயணமாவே போயிட்டு வெளியே போயிட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. போலீஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா டாக்டர்ஸுமே கூட உள்ள வந்து எப்படியோ அந்த ஒரு பாஸோட உயிரை காப்பாத்திடுறாங்க. இந்த ஒரு ஃப்ரெண்டு இப்போ போலீஸ் கிட்டையும் சொன்னனால இந்த ஒரு விஷயம் மீடியால அங்க இங்கன்னு பரவ ஆரம்பிக்குது. எஸ், இப்போதான் ஹுசைனை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் அந்த ஒரு ஜெயிலுக்காக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ண அவங்க அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஆரஞ்ச் ஜெயிலில் இவரை போயிட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட இப்போ இருக்கிற கேசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸ் மெரைன்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு அப்ஸ்கான் கேஸ், எஸ், ஆக்சிடென்ட் பண்ணி 2 பேரை கொலை பண்ண கேஸ், அஃப்கோர்ஸ், அதுக்கப்புறமா இந்த ஒரு நபரை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண கேஸ், கொலை பண்ண ட்ரை பண்ண கேஸ் அப்படின்னு 3 கேஸ் இவரோட அந்த ஒரு இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது யூஎஸ் மெரைன்ல இருந்து தப்பிச்சதுமே கூட இவர் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு 47 நாளை கடந்து வந்துட்டாரு, அதனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு அங்க இங்க அங்கன்னு இருக்கும்போது தான் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா இவருக்கு ஆயுள் காலமா ஜெயில தான் இருக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறத இவருமே கூட ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இவர் அந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கான பிளானை போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ எஸ், ஜெயிலுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமாவே இவரோட மைண்ட்ல வந்தது நம்ம இந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிளான் தான். ஸோ இப்போதான் அந்த ஒரு ஜெயில் எஸ்கேப் எப்படி இருந்தது அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையே ஆரம்பிக்குது. கொஞ்சம் இருக்கு, அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிட முடியுமா, இது அவ்வளோ மோசமான ஒரு ஜெயிலா அப்படின்னு உங்களுக்குமே கூட ஒரு கேள்வி வந்திருக்கும். பட் அதில் தான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலாக இது 2017 நடந்த ஒரு சம்பவம். அதனால இந்த ஒரு ஜெயிலில் சுற்றி முற்றி எல்லா இடத்துலையுமே சிசிடிவி தான். இதுலையுமே கூட இன்னும் செக்யூர்டாக இருக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 5 மாடிகளுக்கு ஜெயில் இருந்திருக்கு. அந்த ஒரு 5 மாடியிலையுமே கிட்டத்தட்ட நிறைய கேஜஸ் கூட இருந்திருக்கு. அதுலையுமே கூட இதுக்கு முன்னாடி இருக்கிற பல ஜெயிலுங்களை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேஜில் 2 பேர் 3 பேர் அப்படின்னு தான் தங்க வச்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு ஜெயிலில் ஒரு கேஜுக்குள்ள கிட்டத்தட்ட 20 பேரை தங்க வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, கொஞ்சம் சஸ்பெக்டிவா இருந்தாலுமே கூட ஓகே இவர் கண்டிப்பா ஏதோ பிளான் பண்றாரு அப்படிங்கிறது ஃபீல் ஆயிரும் இல்லையா. அதனாலேயே இந்த ஒரு ஜெயிலில் ஒரு கேஜுக்கு 20-30 பேர்கிட்ட தங்க வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு 5 தட்டு மாடியில இருந்து குதிச்சு கீழே வந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஜெயில இருந்து வெளியே போற கேட்டுங்கள்ல இருக்கிற அந்த ஒரு சிவருங்கள்ல கூட மேலே எலக்ட்ரிக் வயர்ஸ் வச்சிருந்திருக்காங்க. ஸோ கையை வச்சாலே கரண்ட் பட்டு இறந்து போக வேண்டியது தான் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் கிடையாது, போலீஸ் சர்வைலன்ஸ் 24 hours இந்த ஒரு ஜெயிலில் இருந்திருக்கு. ஸோ அதனால எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத இவரால் கண்டுபிடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு போலீஸ்க்குமே கூட தெரிஞ்சிருக்கு. பட் இவர் அவ்வளோ ஈஸியாலாம் இந்த ஒரு மேட்சை விட்டுறல. ஃபர்ஸ்ட் எப்படியுமே வெளியே போயிட்டு தப்பிக்கிறது இந்த ஒரு ஜெயிலில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வெளியே இருந்தோம்னா போலீஸ் நம்ம சஸ்பெக்டாக இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க.
அது மட்டும் கிடையாது, நம்ம தனிமையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம்னா இந்த ஒரு கேஜ் மட்டும்தான். என்ன ப்ரோ சொல்றீங்க, கேஜ்குள்ளேயும் 20-30 பேர் இருப்பாங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆகும் ஆக்சுவலா கேஜ்குள்ள மட்டும்தான் போலீஸ் தலையை விட்டு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அடிக்கடி பார்ப்பாங்க, பட் தலையை விட்டு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ தூங்குனதுக்கு அப்புறமா, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நைட்ல இவரோட பிளானை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த பிளான்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கிறது அந்த கேஜ்குள்ள இருந்து எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிறத தேடி பார்க்கறது தான். ஸோ இந்த ஒரு கேஜ்குள்ள சுத்தி முத்தி என்ன மாதிரியான வழிகள் இருக்கு அப்படின்னு தேடி பார்க்குறாரு. அப்போதான் அவரோட கண்ணுக்கு ஒரு இடம் சிக்குது, ஒரு வென்டிலேஷன் ஹோல் சிக்குது. அதுவுமே கூட இந்த ஒரு கேஜ் ரொம்பவுமே பெரிய கேஜா இருக்கிறதுனால அந்த ஒரு வென்டிலேஷன் ஹோலுமே கூட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹோலா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, இவரோட பெட்டுக்கு பக்கத்துல கூட அந்த ஒரு வென்டிலேஷன் ஹோல் இல்ல. இன்னும் 2 பேரோட 2 பெட்ஸுக்கு நடுவுல தான் அந்த ஒரு வென்டிலேஷன் ஹோல் இருந்திருக்கு. ஸோ அதனால இவரோட ஃபர்ஸ்ட் பிளான் அந்த ஒரு பெட்டை சேஞ்ச் பண்றது தான். பெட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த ஒரு வென்டிலேஷன் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஹோல்ல ஒரு கேஜ்னால மூடப்பட்டிருக்கு. எஸ், அது ஒரு நெட் கேஜ்னால மூடப்பட்டிருக்கு. அந்த ஒரு நெட் கேஜை கட் பண்ணி எடுக்கணும்னா இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பிளேட் வேணும். அந்த ஒரு பிளேடை எப்படி உள்ள கொண்டு வர்றது அப்படின்னு இவர் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவர் யோசிச்ச ஒரு விஷயம் தான், இந்த ஒரு ஜெயிலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பொருள் கொண்டு வரணும்னா இங்க இருக்கிற கேங்ஸ்டர்ஸ், அதாவது கேங்ஸோட ரொம்பவுமே ஈக்குவலா இருக்கிற சில பல கேங்ஸ்டர்ஸ் மூலியமா மட்டும்தான் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால இங்க யார் இருக்கா அப்படிங்கிறத தேடி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவரோட பிளான்ல உள்ள வர்றது 2 பேரு. அதுல முதல் ஆளா இருக்கிறது 40 வயசு சார்ந்த ஒரு கேங்ஸ்டர், ஒரு பெரிய கேங்ஸ்டர், கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேங்கையே கொண்டு போற ஒரு கேங்ஸ்டரோட லீடை தான் இவர் ஃப்ரெண்டா பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா 20 வயசுல இருக்கிற ஒரு சின்ன பையன், அவன் ஒரு சின்ன கேங்ல, அந்த ஒரு கேங்ல டீம்மேட்டா தான் இருந்திருக்கான். ஸோ இவங்க 2 பேர்கிட்டயுமே இந்த ஒரு பிளேட் உள்ள வரணும், எனக்கு தேவைப்படுது, நான் இந்த ஒரு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆக போறேன், ஏன் கூட சேர்ந்து நீங்களுமே கூட எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை காட்டி, அதாவது ஆசை காட்டி இவங்க கிட்ட அந்த ஒரு பிளேடை கேட்க ஆரம்பிக்கிறான். அஃப்கோர்ஸ் அந்த ஒரு 40 வயசு சார்ந்த ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருந்தார் இல்லையா, அவரு தான் அந்த ஒரு பிளேடை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு பிளேடை வச்சு இந்த ஒரு விஷயத்த கட் பண்ணா சவுண்டு கேட்கும் இல்லையா, சவுண்டு கேட்டு லைட்டா உள்ள வந்துட்டாங்கனாலும் போலீஸ் இவர் பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவார் இல்லையா. அதனால நைட் ஆனதுக்கு அப்புறமா, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா மெல்ல 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 அந்த ஒரு பிளேடை வச்சு இந்த ஒரு வென்டிலேஷனோட லீடை கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனை நாளா கட் பண்ணிருப்பாருன்னு யோசிக்கிறீங்க? 16 நாள். கிட்டத்தட்ட 16 நாளா இந்த ஒரு மூடியை கட் பண்ணி இவர் வெளியே எடுத்திருக்காரு. எடுத்ததுக்கு அப்புறமா உள்ள நுழைய ட்ரை பண்றாரு. எஸ், உள்ள நுழைஞ்சு உள்ள போறாரு. பட் அது ஃபுல்லாவுமே இருட்டா இருக்கு. இவர் அந்த ஒரு இருட்டுல உள்ளேயே போயிட்டு போலீஸ் அவங்களோட ஆஃபீஸ் ரூம்குள்ளேயே விழுந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்துல அந்த ஒரு ஹோல்ல இருந்து திரும்ப வெளியே வந்துடுறாரு. இப்போ இவர் யோசிச்ச ஒரு விஷயம் தான், நமக்கு இந்த ஒரு ஹோல்குள்ள போகணும்னா ஏதாச்சும் ஒரு டார்ச் லைட் மாதிரியான ஒரு விஷயம் வேணும். ஆனா டார்ச் லைட் மட்டும் பத்தாது, டார்ச் லைட் கூடவே நம்ம எங்க போறோம் அப்படிங்கறத லொகேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கறத பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ அவருக்கு வந்த அந்த ஒரு ஐடியா தான், ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா, ஒரு வீடியோ பண்ணக்கூடிய ஃபோன் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஒரு ஃப்ளாஷரை வச்சு உள்ள போய்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, வீடியோவும் எடுத்துக்கலாம். அதனால நம்ம எங்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்மளால ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் நம்ம இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்னால இவர் திரும்ப போயிட்டு அந்த ஒரு கேங்ஸ்டர்ஸ் கிட்ட எனக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. எஸ், அந்த ஒரு 40 வயசு சார்ந்த நபர் ஃபோனையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த ஒரு ஃபோன் இவரோட கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஜெயில என்ன பண்றாங்க, இவங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, கேஜுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை எதுக்காக பண்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எஸ், அந்த ஒரு கேஜுக்குள்ள இவர் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஒரு கேஜ்ல உள்ள மற்றவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, போலீஸ் சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஒரு பயத்தினாலேயே இவர் பிளான் பண்ண ஒரு விஷயம் தான், இவங்க கிட்ட நம்ம இது ஒரு டாஸ்கா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எஸ்கேப்லாம் ஆக போறது கிடையாது, வீடியோவை எடுத்து ஒரு vlog-ஆ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இவங்களுக்குமே கூட சந்தேகம் வராது. இவங்களும் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படிங்கிறதுனால இவர் ஒரு vlog மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க எல்லாத்தையுமே சொன்ன ஒரு விஷயம் தான், நான் இது ஒரு சேலஞ்சா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் ஜாலியா இருங்க, பட் இதை போலீஸ்க்கு சொல்லிடாதீங்க, அப்பதான் எனக்கு இந்த ஒரு ஜெயில இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு டாஸ்கா, ஒரு டேரா கொண்டு வந்து இந்த ஒரு vlogல சேர்க்க முடியும், ஸோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு கேஸ்ல உள்ள யாருமே இவர் எஸ்கேப் பண்றாரு, எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியே சொல்லவே இல்லை. நீங்களும் அந்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஏன்னா
கவர்மெண்ட் மூலியமாவே இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பல இரவுகள் இந்த ஒரு டக்டுக்குள்ள போயிட்டு இந்த ஒரு டக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு வீடியோவை பார்த்து ஒரு பேப்பரையும் பேனாவையும் வச்சு இந்த ஒரு டக்ட் எப்படி என்டர் ஆகுது, எங்க போகணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு மேப் மாதிரியான ஒரு விஷயத்தை இவரே கிரியேட் பண்ணிக்கிறாரு. அதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது தான் இந்த ஒரு போன்லயுமே கூட வீடியோ எடுத்துக்கிட்டே தான் உள்ள போக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ உள்ள போக 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 பல விஷயங்களை இவர் கடந்து போயிருக்கிறனால இவர் உள்ள போற எல்லா விஷயத்தையும் வீடியோ பண்ணிக்கிட்டு வெளியே வந்து இந்த ஒரு விஷயத்தை வரைஞ்சுமே வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் உள்ள போகும்போது இவருக்கு ஒரு டெட் எண்ட் சிக்குது. எஸ், ஒரு எண்டிங்க்கு வந்துடுறாரு. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நம்ம கடந்து போயிட்டோம்னா தப்பிச்சிட்டோம் தான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது இன்னொரு கேஜோட ஒரு வாலா இருந்திருக்கு, ஒரு செவரா இருந்திருக்கு. அந்த ஒரு செவரை பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு இவரால் ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. பட் இவர் அந்த ஒரு டக்டுக்குள்ள இருந்து மேலே எட்டி பார்க்கறாரு. மேலே பார்க்கும்போது அந்த ஒரு டக்ட்ல இருந்து மேலே கிட்டத்தட்ட 6 அடிக்கும் மேல 20 அடி கிட்ட மேல அந்த ஒரு டக்டுக்கு மேல இருந்திருக்கு இன்னொரு ஹோல். ஓகே, வெளியே போறக்கூடிய மாதிரியான இன்னொரு ஹோல் இருந்திருக்கு. அந்த ஒரு ஹோலை பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே, ஆனா நம்ம எப்படி மேலே ஏறுறது, ஒரு லேடர் ஆச்சும் வேணும்ல அப்படின்னு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா கேங்ஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயத்த கேட்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணதுக்கு முன்னாடி இவரே யோசிச்ச ஒரு விஷயம் தான், லேடரை கொண்டு வந்தாலும் இந்த ஒரு டக்டுக்குள்ள கொண்டு போறது பாசிபிள் இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால இவர் அந்த ஒரு பிளானை அவாய்ட் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்காக அவர் போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாங்கெட் லேடர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளான் தான். பிளாங்கெட் லேடரா என்ன ப்ரோ சொல்றீங்க? ஸோ எஸ், நம்மலாம் பெட்ஷீட்ஸுக்கு சொல்ற இன்னொரு வார்த்தை தான் பிளாங்கெட். அந்த ஒரு பிளாங்கெட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கட்டி ஒரு ரோப் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை மேலே போயிட்டு ஏறி போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இவர் பிளாங்கெட்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன ப்ரோ சொல்றீங்க, அந்த ஒரு பாதுகாப்பான ஜெயிலில் பிளாங்கெட் எப்படி கலெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இதுக்குமே கூட பல நாட்கள் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 5-10 நாளைக்கு ஒரு பிளாங்கெட் கலெக்ட் பண்றாரு. கலெக்ட் பண்ணி அந்த ஒரு டக்டுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல போற மாதிரியான ஒரு பிளாங்கெட் லேடர் ரெடி ஆகிற வரைக்கும் இவர் எல்லா பிளாங்கெட்டையுமே கட்டி 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 கலெக்ட் பண்ணி அந்த ஒரு டக்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு. ஸோ ப்ரோ, டக்டுக்குள்ள வச்சிருந்தா அந்த ஒரு வென்டிலேஷன் ஸ்டக் ஆகி அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். அதுக்குமே கூட அவர் கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்காரு. அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வென்டிலேஷன் கூட கரெக்டாக வெளியாகிறதுக்கு தேவையான அளவில் தான் இவர் அந்த ஒரு லேடரை கட்டி உள்ள வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் வருது, கிட்டத்தட்ட 5-10 நாட்களா ஒரு லேடரா எடுத்து அதுக்கப்புறமா அந்த ஒரு பிளாங்கெட் எல்லாத்தையுமே கெட்டி 20 அடிக்கு மேல அனுப்பி ஒரு லேடர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாள் இவர் அந்த ஒரு ஹோலுக்கு மேலையும் ஏறுறாரு. அந்த ஒரு ஹோலுக்கு மேலே ஏறினதுக்கு அப்புறமா இவர் அதுல இருந்து ஒரு கேஜை கலட்டி எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு ஹோல் மூலியமா வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அந்த ஒரு இடம் ஆக்சுவலா அந்த ஒரு 5 மாடிக்கும் உயரத்துல இருக்கிற ஜெயிலோட டெட் எண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அங்கேருந்து கீழே குதிச்சோன்னாலோ அப்படி இல்லைன்னா கீழே வந்துட்டோம்னாலோ ஒன்று அது சர்வைலன்ஸாக இருக்கலாம், அங்கே போலீஸ் நிறையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு புதக்குழியிலையாச்சும் விழுந்து இறந்துடலாம், அப்படின்னு இல்லைன்னா அந்த எலக்ட்ரிக் வயர்ஸில் சிக்கி பொசுங்கி கூட இறந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா இவர் எப்படி அந்த ஒரு ஜெயிலிருந்து தப்பிச்சிருப்பாரு அப்படிங்கிறது ஒரு பல கேள்வியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காகவே இவர் பிளான் பண்ண முதல் விஷயம் தான் இந்த ஜெயிலோட ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ஜெயிலோட ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு மேப்பை இவருக்கு தேவைப்படுது. அதுக்காக இவர் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு பிளான் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். உலகத்திலேயே பாதுகாப்பான சிறைகளில் முதல் வரிசையில் இருக்கிற ஒரு ஜெயில் தான் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜெயில். இந்த ஜெயிலில் 5 மாடி, அதுக்கு மேலேயும் ஒரு டெட் எண்டு, அதுக்கப்புறமா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் கேட்டில் இருக்கிற சுவர்களில் கூட எலக்ட்ரிக் வயர்ஸ், பத்தாததுக்கு 24 மணி நேரமும் போலீஸ் சர்வைலன்ஸ். இது 2017 நடந்த கதை. அப்படி இருக்கும்போது சிசிடிவி கேமராஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு வீடியோ ஆதாரங்களோட. எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஆதாரங்களோட. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் இருக்கும், எதிர்பார்க்கத்தக்கதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுதான் இந்த வாரத்தோட சம்பவம். ஸோ தொடர்ந்து பேசலாம்.